அறிவினுடைய உச்சகட்டத்திற்கே மனிதன் சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானத்துறையில், மருத்துவத்துறையில், இன்னும் ஏனைய ஒவ்வொரு துறைகளிலும் மனிதன் ஈடுபட்டு சாதாரண மனிதர்களை எல்லாம் பிரமிக்கக்கூடிய வகையில் மனிதன் அறிவில் முன்னேறி இருக்கிறான். ஆனால் அவனுடைய இன்னொரு பாகத்தை பார்த்தால் ஒழுக்கத்தில், பண்பாட்டில், நல்ல ஒரு நாகரீகத்தில் மனிதன் படு பாதாள பலிகுடியை நோக்கி மனிதன் சென்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் மனிதன் அறிவில் முன்னேறி இருந்தாலும் இன்னொரு புறம் மனிதன் ஒழுக்க சீரழிவில், படு பாதாளத்தில் மனிதன் வீழ்ந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், சாதாரணமாக மனிதர்கள் எல்லாம் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசம் என்கிற மனித வாழ்வை சீரழிக்கக்கூடிய, மனித வாழ்க்கையினுடைய தரத்தை பல வகைகளிலும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய, திருக்குர்ஆன் மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஆபாசத்தை உலகத்தில் இருக்கிற மக்கள் சரிவர உணராதது அடிப்படையான காரணம். மனிதர்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு துறைகளிலும் ஆபாசங்கள் உண்டு. எந்தெந்த துறைகளிலெல்லாம் ஆபாசம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறதோ அந்த இஸ்லாத்தை மனிதர்கள் புறந்தள்ளிவிட்டு மனிதர்கள் ஆபாசங்களுக்கு வியாக்கியானம் சொல்ல புகுந்ததனுடைய விளைவுதான் மனிதன் இன்றைக்கு காட்டு மிராண்டிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உதாரணத்திற்கு, அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் உள்ள பெண்களுடைய ஆடைகளை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்காவில் பெண்கள் அணிகிற ஆடைகள் நம்முடைய நாடுகளிலே அதை மிகப்பெரிய ஒரு ஆபாசத்திற்குரிய ஆடையாக நாம் பார்க்கிறோம். அமெரிக்கா போன்ற மேலை நாட்டு பெண்களுடைய ஆடை கீழாடையை எடுத்துக்கொண்டால் முட்டுக்கு மேல் உயர்ந்திருக்கிறது. அந்த பெண்களுடைய மேலாடையை எடுத்துக்கொண்டால் மிக மிக குறைவாக இருக்கிறது. இது அமெரிக்கா போன்ற மேலை நாட்டு பெண்களுடைய ஆடைகள். அவர்களுக்கு அது ஆபாசமாக தெரியவில்லை. அப்படியே சிறிது தள்ளி தள்ளி ஒவ்வொரு நாடுகளையும் பார்த்தால், அண்டை நாடான இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஆண்கள் அணிவதைப் போல அரக்கை சட்டையை பெண்கள் அணிகிறார்கள். ஆண்களுடைய கீழ் சட்டை அரக்கால் சட்டையைப் போல பெண்கள் அணிகிறார்கள் கீழாடையை. அது அவர்களுக்கு ஆபாசமாக தெரியவில்லை. இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லுகிற இந்தோனேசியா அல்லது மலேசியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் ஆண்கள் அணிகிற வேட்டியை பெண்கள் கீழாடையாக அணிந்திருக்கிறார்கள். அவர்களும் ஒரு அரக்கை சட்டை மேலாடையாக அணிந்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஆபாசமாக தெரியவில்லை. ஆனால் நம்முடைய பார்வையில், நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சார பண்பாட்டு ரீதியான பார்வையில் அது ஆபாசமாக நமக்கு தெரிகிறது. அப்போ ஒரு நாட்டினுடைய ஆடை கலாச்சாரம் இன்னொரு நாட்டினருக்கு ஆபாசமாக தெரிகிறது. அந்தந்த நாட்டு மக்களுக்கு அது ஆபாசமாக தெரியவதே கிடையாது. அப்ப நாட்டு மக்களால் இதை தீர்மானிக்க முடியுமா என்றால் ஒவ்வொரு நாட்டு மக்களாலும் இதை தீர்மானிக்க முடியாது. பணிவிடங்களை எடுத்துக்கொண்டால், விமானத்திலே பயணம் செய்கிற நிறைய மக்களுக்கு தெரியும், பணிப்பெண்கள், விமான பணிப்பெண்களுடைய ஆடையை பார்த்தால் மிக மிக குறைந்த ஆடை அவர்களுடைய ஆடை. அது அவர்களுக்கு ஆபாசமாக தெரிவதில்லை. ஏர்போர்ட் போன்ற விமான தளங்களில் பணிபுரிகிற பெண்களுடைய ஆடை எடுத்துக்கொண்டால் இன்னும் மிக மிக குறைவான ஆடை. அந்த பணிவிடங்களில் உள்ளவர்களுக்கு அது ஆபாசமாக தெரிவதில்லை. இப்படியே நாட்டுக்கு நாடு, பணியிடங்களுக்கு பணியிடங்கள், ஒவ்வொரு கிராமங்களுக்கு கிராமங்கள், நகர்ப்புறங்களுக்கு நகர்ப்புறங்கள் என்று பார்த்தால் ஆபாசங்கள் வித்தியாசப்படுகிறது ஆடைகளில். மனிதனை தீர்மானிக்க விட்டால் மனிதனால் எது ஆபாசம் என்று தீர்மானிக்கவே முடியாது. வெளியே தெரிய வேண்டிய அலங்காரங்களை தவிர மீதமுள்ள அலங்காரங்களை அவர்கள் மறைத்து நடக்கட்டும். அவர்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைத்து நடக்கட்டும் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகுப்பு நடத்துகிறான் மனித சமூகத்திற்கு. 33வது அத்தியாயத்தின்
59வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபியு, இறை தூதரே, நபியே, மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல் லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களுக்கு போதியுங்கள், வபனாத்திக, உங்களுடைய மக்களுக்கு போதியுங்கள், வனிசாஇல் முஃமினீன, இறை விசுவாசமான பெண்களுக்கும் நீங்கள் போதியுங்கள். எதை போதிக்க சொல்கிறான் அல்லாஹ்? யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை கொண்டு தங்களை மறைத்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதன் மூலம், எந்த அடிப்படையில் ஆபாசமில்லாத ஆடை அமையும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதரின் மூலம் நமக்கு வகுப்பு நடத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பெண்களுக்குரிய ஆடை எது? பெண்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய கீழாடைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆணுக்குரிய ஆடையை காட்டிலும் ஒரு சான் நீங்கள் இறக்கிக் கொள்ளுங்கள். ஆணுடைய ஆடை எது? ஆண்களுக்குரிய ஆடை எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்குரிய ஆடை, மூமின்களுக்குரிய ஆடை என்று எங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அங்கெல்லாம் முட்டுக்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்ட கெண்டை கால் ஆண்களுடைய ஆடையினுடைய பகுதி. அதிலிருந்து ஒரு ஜான் கீழே இறக்குங்கள் பெண்களுடைய ஆடை. அப்ப உம்மு சலமா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பாதம் தெரியுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், ஒரு சான் இறக்குங்கள், அது உங்களுக்கு போதுமானது. பெண்களுடைய ஆடை, பெண்களுடைய கீழாடை, ஆபாசமில்லாத பெண்களுடைய ஆடை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்காலத்து மக்களுக்கு விளக்கியதுதான் ஆபாசத்தினுடைய எல்லை என்பார்ந்த சோர்களே. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் போதிக்கிறான். இதை மனித சமூகத்திற்கு அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லுகிறான். ஆடைகளில் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால், பெண்கள் ஆடைகளில் பேணுதலாக இல்லாவிட்டால், ஒழுக்கக்கேட்டையும் விபச்சாரத்தையும் மனித சமூகத்திலே இருந்து ஒழிக்கவே முடியாது. எந்த காரணத்தை கொண்டு ஒழிக்கவே முடியாது. என்ன நிலைமை இன்றைக்கு? எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஆடை குறைந்திருக்கிறதோ அதுதான் அழகி போட்டியிலே முதல் பரிசு பெறுவதற்கு முதல் தகுதி. இன்றைய உலகம் அப்படிப்பட்ட உலகம். ஆனால் அறியாமை 1425 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவர்கள் அறிவில்லாத மக்கள், மனித உருவிலே இருந்த கால்நடைகள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் அக்கால மக்களிடத்திலே இருந்த ஒரு பண்பாடு, நாகரீகம், ஒழுக்கம், ஆபாசத்தை பேணுகின்ற, ஆபாசத்தை ஒழிப்பதற்கு அவர்கள் பாடுபட்ட முயற்சிகள் இக்காலத்து மக்களிடத்திலே உண்டுமா என்றால் இல்லாத சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் முகம் முன்கையை தவிர பெண்கள் கட்டாயம் தங்களுடைய மேனிகளை மறைக்க வேண்டும். இது ஆடையில் பெண்கள் பேண வேண்டிய முதல் பாடம். இனி முகம் முன்கையை தவிர பெண்கள் மறைத்தால் போதுமா என்றால், எதை கொண்டு எந்த விதத்தில் மறைக்கிறார்களோ அதை பொறுத்து ஆபாசங்கள் அமையும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒரு சில பெண்கள் தோன்றுவார்கள், மறுமையினுடைய அடையாளமாக அவர்கள் வருவார்கள். எப்படிப்பட்ட பெண்கள்? அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள். எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? மெல்லிசான ஆடைகள், உள்ளிருக்கக்கூடிய கனபரிமாணங்களை வெளியே எடுத்து காட்டக்கூடிய இறுக்கமான ஆடைகள், ஆண்களுக்கு ஒப்பான ஆடைகள். அப்ப பெண்கள் மறைத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவார்கள் அவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சபித்தார்கள்? மறைத்தார்கள், ஆனால் மறைக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மறைக்கவில்லை. முகமும் முன்கையும் தவிர அவர்கள் முழுக்க முழுக்க மறைத்திருந்தாலும் மிக மெல்லிசான, மிக மிக லேசான ஆடைகளை பெண்கள் அணிகிற காலம் இந்த காலம். இறுக்கமான ஆடைகளை அணிகிற காலம் இந்த காலம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அடையாளமாக அந்த பெண்கள் வந்திருக்கிறார்கள். கியாம நாள் வரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனுடைய அறிகுறிதான் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக பெண்களை நீங்கள் பார்ப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான்.
இன்னொரு பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். யார் அவர்கள்? ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்கள். ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்கள், அவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆண்களுக்கு குறைந்த ஆடை போதும். ஆண்கள் ஒரு மேல் சட்டை இல்லாமல் கூட வீதியிலே நடக்க முடியும். யாரும் அதை ஆபாசம் என்று சொல்ல மாட்டார்கள். என்ன நாகரிகம் இல்லாமல் சொல்லுகிறானே என்றுதான் அதிகபட்சம் சொல்லுவார்கள். அதை ஆபாசம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் ஆண்கள் அதிகப்படியான ஆடை அணிகிறார்கள். ஃபுல் கை ஷர்ட் முதல் கொண்டு ஆண்கள் அணிகிறார்கள். அதி குறைவான ஆடை அணிய வேண்டிய ஆண்கள் அதிகமான ஆடை அணிகிறார்கள். அதிகமான ஆடை அணிய வேண்டிய பெண்கள் மிக மிக குறைந்த ஆடை அணிந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருந்து இஸ்லாமிய தாய்மார்கள் மட்டுமல்ல, இந்த பெண் இனத்தவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், மனித சமூகத்திலே நாளுக்கு நாள் புயலை விட வேகமாக வீசி வருகின்ற ஒழுக்கச் சீரழிவிலே இருந்து பெண்ணினத்தை பாதுகாக்க வேண்டுமானால், படைத்த இறைவன் எப்படிப்பட்ட பாதுகாப்பான ஆடைகளை அணிய சொல்லுகிறானோ அந்த ஆடைகளை அணிவதின் மூலம்தான் பெண் இனத்திற்கு பாதுகாப்பு உண்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், எல்லா வீடுகளிலும் இருக்குமோ என்று சொல்லுகிற அளவுக்கு குடும்பங்களிலே பேணுதல் இல்லாத ஒரு நிலைப்பாடு, குடும்பங்களில் ஒரு பேணுதல் இல்லாத ஒரு போக்கை இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் எல்லா வீடுகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, 33வது அத்தியாயத்தின் 33வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்கள் மத்தியில் ஆண்கள் மத்தியிலும் மனித சமூகத்தில் ஆபாசங்கள் ஊடுருவாமல் இருப்பதற்கு அடுத்தது அல்லாஹ் சொல்ல வருகிறான். 33வது அத்தியாயத்தின் 33வது வசனம், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அறியாமை காலத்து பெண்கள் வெளியே திரிவதைப் போல நீங்கள் யாரும் திரியாதீர்கள். அது மூமினான பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் அல்ல. அப்படி நீங்கள் ஒரு தேவை நிமித்தம் வெளியே சென்றாலும் உடனே உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் வந்து விடுங்கள். அறியாமை காலத்து பெண்கள் வெளியே திரிவதைப் போல நீங்கள் யாரும் வெளியே திரியாதீர்கள். அது நல்ல ஒரு போக்கல்ல என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல பெண்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும்? பெண்களுடைய பேச்சுக்களில் கவனம் இருக்க வேண்டும். யா நிசா நபியி, நபிமார்களுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசாஇ, நீங்கள் பெண்களை சாதாரண பெண்களை போல் அல்ல. நீங்கள் இனி தக்கைத்துன்ன ஃபலா தஅலதுன பில் கௌலி, உங்களுடைய பேச்சுக்களில் குலைவுகள் இருக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சுக்களில் நெளிவு சுழிவுகள் இருக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சுக்கள் சாதாரணமாக சிரித்த வண்ணமாக இருத்தல் கூடாது. ஏன் அப்படி என்றால், ஃபயத்ம அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வகுல்ன கௌலல் மக்ரூஃப், யாரிடத்தில் சிரித்து குலைத்து நீங்கள் பேசுகின்றீர்களோ அவர்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் இருந்தால் அது விபரீதத்தை உண்டாக்கும் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இப்படியெல்லாம் பாடம் நடத்துகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆடையிலிருந்து அல்லாஹ் ஆரம்பித்தான். பார்வையை தாழ்த்துங்கள், வெட்கத்தலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அலங்காரங்களை வெளியே காட்டாதீர்கள், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இப்படியெல்லாம் இருங்கள். உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய கணவன்மார்கள், கணவனுடைய தந்தைமார்கள், கணவனுடைய மக்கள், சகோதர சகோதரிகள் சிறுவர்களாக இருந்தால் எந்த அளவுக்கு சிறுவர்கள் என்று பார்த்து மிக மிக ஜாக்கிரதையாக வீடுகளிலே இருங்கள். வெளியே நீங்கள் சுற்றித் திரியாதீர்கள். ஆடைகளை நீங்கள் இறுக்கமாக அணியாதீர்கள். உங்களுடைய முகம் முன்கையை தவிர மீதமுள்ள இடங்களை எல்லாம் மறைத்து அதிகப்படியாக நீங்கள் இருங்கள். உங்களுடைய சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் ஃபஜ்ருக்கு முன்பும் லொஹருக்கு பின்பும் இசாவுக்கு பின்பும் உங்களிடத்தில் அனுமதி வாங்கிதான் உங்களுடைய அறைகளுக்குள்ளே வர வேண்டும். அது பெரிய வயதை அடைந்த பருவ வயதான மக்களாக இருந்தால் பெரியவர்கள் எப்படி அனுமதி வாங்குகிறார்களோ அதே போல அனுமதி வாங்காமல் உங்களுடைய அறைகளிலே நீங்கள் நுழைவிக்காதீர்கள். வெளியே சுற்றித் திரியாதீர்கள். ஆண்களிடத்தில் பேசினால் குலைந்து பேசாதீர்கள். எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், அது மிக மிக மோசமானது, மிக மிக கெட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதிகப்படியான வாசனை திரவியங்களை பூசுகிறவர்கள் இன்றைக்கு பெண்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். வாசனை திரவியங்கள் அதிகமாக பூசுவது ஆண்கள் தான். ஆனால் ஆண்களை விஞ்சுகிற அளவுக்கு வாசனை திரவியங்களை பெண்கள் பூசி வெளியே நடமாடுகிற காலம் இந்த காலம்.
இஸ்லாம் என்ன சொல்கிறது? அவர்களுடைய ஆடைகளின் மூலமோ, அவர்களுடைய ஜீனத்துகளின் மூலமோ, அவர்களுடைய மேக்கப் சாதனங்களின் மூலமோ, அவர்களுடைய வாசனைகளின் மூலமோ ஒரு ஆண் கவரப்பட்டால், ஒரு ஆண் ஈர்க்கப்பட்டால் ஒழுக்கக்கேடுகள் வந்துவிடும் என்பதை அறிந்து இஸ்லாம் எந்த அளவுக்கு பேசுகிறது என்றால், பெண்கள் வாசனை திரவியத்தை பூசுங்கள், ஆனால் நிறம் மட்டும்தான் தெரிய வேண்டும், வாசனை இருத்தல் கூடாது. இஸ்லாம் போடுகிற சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சபையிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெண் வாசனை அணிந்து கொண்டு, வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை அப்படியே கடந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வாசனை தேய்த்து போகிற இந்த பெண் நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணே கிடையாது, அந்த பெண் இப்படிப்பட்டவள், அந்த பெண் அப்படிப்பட்டவள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒழுக்கமுள்ள பெண்கள் அப்படி நடக்க மாட்டார்கள். அதே போல முடிகள் குறைவாக இருந்தால் பெண்கள் என்ன செய்வார்கள்? அந்த முடிகளை அலங்கரித்து ஆண்களை ஈர்ப்பதற்காக ஒட்டு முடி வைக்கிற பழக்கம் பெண்கள் மத்தியிலே உண்டு. பிற மரத்தவர்களிலும் உண்டு, அறியாத முஸ்லிம் பெண்களுக்கும் உண்டு. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைத்து விடும் பெண்ணையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அல்லாஹ் சபிப்பானாக என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். நான் 2 சாராரை நரக நெருப்பிலே நான் பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 சாராரை நான் நரக நெருப்பிலே பார்த்தேன். ஒரு சாரார் பசுவினுடைய வாளை போல ஒரு சாட்டையை கையிலே வைத்து ஒரு கூட்டத்திலே இருக்கிற பெண்களை அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த பெண்கள் யார்? ஆடை அணிந்தும் அரைகுறை ஆடையோடு துனியாவிலே வாழ்ந்த பெண்கள். அவர்கள் ஆண்களை பேசினால் சீக்கிரமாக வசப்படுத்தி விடுவார்கள், ஆண்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள், ஆண்களை கவரக்கூடிய பெண்ணாக இருப்பார்கள். தலையை உயர்த்தி ஒரு ஒட்டகத்தினுடைய திமில்களைப் போல அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நரகத்திலே அவர்கள் போடப்படும். அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட அவர்கள் நுழைய முடியாது, நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் 17வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாயிஸா வஸாஅ ஸபீல். விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், அது மிக மிக தீயது, அது உங்களுடைய தன்மானத்தை பாதித்துவிடும், உங்களுடைய குடும்பத்திற்கே ஒரு தலைகுனிவை உண்டாக்கிவிடும். சாதாரண அற்பமான ஒரு சுகம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழித்து நாசமாக்கி உங்களை நரக படுகொலையில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொடிய பாவம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? எது கொடிய பாவம் என்று உங்களுக்கு நான் விளக்கவா? உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எது கொடிய பாவம்? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய கொடிய பாவம். அடுத்தது எது யா ரசூலல்லாஹ்? அண்டைய வீட்டு பெண்ணிடத்திலே விபச்சாரம் புரிவது கொடிய பாவம். சாதாரண விபச்சாரத்திற்கும் அண்டை வீட்டு பெண்ணிடத்திலே உள்ள விபச்சாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? அண்டை வீட்டு பெண்களை பொறுத்தவரையில் நம்மை நம்பி வந்திருக்கிறார்கள், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கு எல்லா வகையிலும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். அண்டை வீட்டுகளில் எப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு வந்தார்கள். அப்படிப்பட்ட அண்டை வீட்டு பெண்ணிடத்தில் விபச்சாரம் செய்யும் பொழுது சாதாரண பாவம் அல்ல, அது கொடிய பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அந்த சபையில் 25வது அத்தியாயத்தின் 68, 69வது வசனம், வல்லதி லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். சொர்க்கத்திற்குரிய மக்கள் யார் என்றால், அவர்கள் அல்லாஹ்வோடு சேர்த்து யாரையும் பிரார்த்திக்க மாட்டார்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து யாரையும் பிரார்த்திக்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். யாரும் அநியாயமாக யாரையும் அந்த சொர்க்கத்து வாசிகள் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரமும் அவர்கள் புரிய மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் தான் சொர்க்கவாசிகள். விபச்சாரத்தை ஏறெடுத்தும் பார்க்காத மக்கள் தான் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், யுலாஅஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வ யஹ்லுது ஃபீஹி முஹான். அவர்களுக்கு இரட்டிப்பு தண்டனை மறுமை நாளிலே உண்டு, 2 வேதனைகள் மறுமை நாளிலே உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையாக எச்சரிக்கிறான். அந்நிய பெண்ணை பார்க்காதீர்கள், அது கண் செய்கிற விபச்சாரம்.
அந்நிய பெண்களை தொடாதீர்கள், அது கை செய்கிற விபச்சாரம். அந்நிய பெண்களை பார்க்க நடந்து செல்லாதீர்கள், அது கால் செய்கிற விபச்சாரம். ஆபாசமான வார்த்தைகளை கேட்காதீர்கள், அது காது செய்கிற விபச்சாரம். மறுமை நாளில் அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். மறுமை நாளில் அல்லாஹ் வாய்களுக்கு சீல் வைத்து விடுவான், கைகளை பேச வைப்பான், காதுகளை பேச வைப்பான், கண்களை பேச வைப்பான், கால்களை பேச வைப்பான். எல்லா மறுமை நாளிலே சாட்சி சொல்லும் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த ஒரு காட்டரபி இப்படி ஒரு நாள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். சஹாபாக்கள் வாள்களை எல்லாம் உருவி என்ன ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசிவிட்டானே என்று அவனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எனக்கு அருகிலே அமர வையுங்கள் என்றார்கள். அவரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே அமர வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதத்திலே கேட்டார்கள், என்ன அனுமதி உங்களுக்கு வேண்டும் என்றார்கள். அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி வேண்டும். அப்படியா? யாரிடம் விபச்சாரம் செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய தாயோடு விபச்சாரம் செய்ய நீங்கள் விரும்புவீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். நீ பெற்றெடுத்த உன்னுடைய மகளோடு நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். உன்னுடைய சகோதரியோடு நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தாயினுடைய சிறிய தாய் இருப்பாளே, சின்னம்மாள், அவளோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் நீ யாரிடத்தில் விபச்சாரம் செய்ய போகிறாளோ அந்த பெண் யாருக்காவது தாயாக இருப்பாள், யாருக்காவது மகளாக இருப்பாள், யாருக்காவது மாமியாவாக இருப்பாள், யாருக்காவது சின்னம்மாவாக இருப்பாள். உன்னுடைய தாயிடத்திலோ உன்னுடைய மகளிடத்திலோ உன்னுடைய சின்னம்மாவிடத்திலோ உன்னுடைய சகோதரி இடத்திலோ யாராவது இப்படி அனுமதி கேட்டால் நீ அனுமதிப்பாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் இது ஒரு அருவருக்கத்தக்க காரியம், இது ஒரு பெரும்பாவம். உடனே அந்த நபி தோழர், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளமெல்லாம் சுத்தமாக, என்னுடைய ஈமான் உறுதிப்பட, இது போன்ற பாவங்களை நான் நினைத்து கூட பார்க்காமல் இருக்க எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெஞ்சின் மீது கை வைத்து, யா அல்லாஹ், இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவரை விட்டும் சைத்தானை தூரமாக்கு யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அப்படியானால் இன்றைய பாடம், இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம், திருக்குர்ஆனின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவைகளையெல்லாம் ஆபாசம் என்று இனம் காண்பித்தானோ, எதையெல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் காண்பித்தார்களோ அதிலிருந்து இஸ்லாமிய தாய்மார்கள், இஸ்லாமிய பெண்கள் ஒதுங்கி வாழ வேண்டும். ஆபாசத்தை வளரவிட்டால் ஒழுங்கீனங்கள், ஒழுக்கக்கேடுகள், விபச்சாரங்கள் மனித சமூகத்திலே அதிகமாகும். அது அதிகமானால் அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய கோப பார்வையும் இறங்க ஆரம்பிக்கும். இஸ்லாமிய பெண்கள் என்றால் எல்லா சமூக மக்களுக்கும் முன்னோடியாக நாம் தான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சொந்த வாழ்க்கையில், நம்முடைய கூட்டு குடும்பங்களில் இப்படித்தான் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆபாசத்திலே இருந்து முழுக்க முழுக்க நாம் தவிர்ந்து வாழ வேண்டும், தவிர்ந்து வாழ முடியும். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டும் அல்லாஹ்வுடைய இன்றைய தினம் நாம் பார்த்த பாடத்தினுடைய ஒரு சில முக்கிய விவரங்களை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் அறிய தருகிறேன். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஆண்கள் பெண்களுக்குரிய ஆடையாக சொல்லும் பொழுது, முகம் முன்கையை தவிர மீதமுள்ள ஆடைகளை நீங்கள் மறையுங்கள், பார்வைகளை தாழ்த்தி நீங்கள் நடங்கள், வெட்க தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய நாவையும் வெட்க தலங்களையும் பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி வெட்க தலங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். ஆடைகள் அணிகிற பொழுது லேசான ஆடைகளை அணியக்கூடாது, அது கியாமத் நாளுடைய அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுக்கமான ஆடைகளை அணிதல் கூடாது, அது ஆபாசமான ஆடைகள். வீட்டுக்கு வெளியே தேவையில்லாமல் ஊர் சுற்றுகிற பயணங்களை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது, அது தவறானது. அடுத்தவர்களுடைய வீடுகளில் சட்டென அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது, அது ஆபாசத்தை உண்டு பண்ணக்கூடியது. நம்முடைய வீடுகளில் இருந்தால் கூட ஃபஜ்ருக்கு முன்பாக, லொஹருக்கு பின்பாக, இசாவுக்கு பின்பாக
நம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடைய அறைகளுக்கு வர வேண்டுமானால் அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய மக்கள் பருவ வயதை அடைந்தால் நம்முடைய அறைகளுக்குள் சட்டென நுழையாமல் பார்த்துக் கொள்வது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பேச்சுக்களில் குலைவு இருக்கக்கூடாது, நறுமணம் பூசி வெளியே செல்லக்கூடாது, தனிமையில் ஒரு ஆணுடன் உரையாடக்கூடாது, ஒரே போர்வையில் உறங்கக்கூடாது. எவ்வளவு பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். அந்நிய பெண்ணை பார்க்காதே கண் செய்கிற விபச்சாரம், அந்நிய பெண்ணை தொடாதே கை செய்கிற விபச்சாரம், அந்நிய பெண்கள் ஆபாச பேச்சுக்களை கேட்காதே காது செய்கிற விபச்சாரம், அந்நிய பெண்ணை பார்க்க அந்நிய ஆணை பார்க்க நடந்து செல்லாதே கால் செய்கிற விபச்சாரம். இப்படிப்பட்ட பெண்கள் மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. இது மிகப்பெரிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய ஆயத்தை நன்கு இன்னும் மீண்டும் மீண்டும் படித்து அல்லாஹ் எதை ஆபாசம் என்று சொல்லுகிறானோ அந்த ஆபாசத்தில் இருந்து முழுக்க முழுக்க